எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பூரண சமாதானத்தோட சொல்லுவோமா? சந்தோஷத்தோட சொல்லலாமா? ஹல்லேலூயா. கடந்த 2 மாதங்கள் முடிந்து 3வது மாதத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இது முற்றிலும் உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஏவு. ஹல்லேலூயா. இந்த 3வது மாதத்துல தேவன் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தமக்கு பிரியமானதாக, கரைதரையற்றதாக காத்து முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாசத்துக்கு என்ன பேரு? மார்ச்னா என்ன? மார்ச்னா தலை குனிஞ்சு நடக்கிறதா? வீர நடை. சும்மா கம்பீரமா ஒரு இராணுவ வீரனை போல அப்படி நடக்க தேவன் நமக்கு என்ன செய்யணும்? பலம் தரணும். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் தேவன் ஒன்றிலும் தலை குனிய விடாமல், ஒன்றிலும் குறைவுபட, நஷ்டப்பட, கஷ்டப்பட விடாம ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியிலிருந்து உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 1 5 வசனங்கள் வரைக்கும் மைக்கில் வாசிங்க. மைக்கு கொடுங்க. யார் வாசிக்கிறாங்களோ உங்களுக்கு மைக்கு கொடுங்க. எப்ராயிம் மலை தேசத்தான் ஆகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று. அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள், வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். Praise the Lord. இன்றைக்கு இந்த அதிகாரத்திலிருந்து நீங்க 17வது அதிகாரம் வரைக்கும் வீட்டுக்கு போன பிற்பாடு கண்டிப்பா என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசித்தால்தான் இந்த செய்தியினுடைய சாராம்சம் உங்களுக்கு புரியும். 2 நபருடைய வாழ்க்கையை பற்றி உங்களோடு பேசுகிறேன். ஒன்று மீகா, இன்னொன்று ஒரு லேவியனை பற்றி பேசப்போகிறேன். மீகால் எத்தனை பேருக்கு தெரியும்? மீகால் யார் தெரியுமா? தாவீதுடைய மனைவி, சவுலுடைய இளைய குமாரத்தி. மீகால் தெரியும், மீகா தெரியாது. மீகாவும் தெரியும், அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இந்த மீகா இருக்கார் பாத்தீங்களா, இவருக்கு நல்ல பேர் வைக்கணும்னு சொன்னா ஒரு திருடன்னு நம்ம என்ன செய்யலாம்? பேர் வைக்கலாம். எவ்வளவு திருடுறாரு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. 1100 வெள்ளிக்காசுன்னா நீங்க நினைச்சு பாருல. அன்றைய ஒரு மனுஷனுடைய விலை 20 வெள்ளிக்காசு. ஒரு மனுஷனுடைய விலை எவ்வளவு? 20 வெள்ளிக்காசு. இப்ப இந்த 1100 வெள்ளிக்காசை வச்சு இவன் எத்தனை மனுஷனை வேலைக்கு வாங்கலாம்? எடுத்துட்டு 550 பேர் என்ன செய்யலாம்? அப்படியா? 55 பேரை வேலைக்கு வாங்கலாமா இல்லையா? அவ்வளோ பெரிய அமௌண்ட். அவன் யார்கிட்ட திருடுறான்? அப்பா அம்மாட்ட திருடுற பழக்கம் உள்ளவங்களா கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. யாருமே உண்மை. நல்ல வேலை. இப்ப சொல்லட்டுமாமா, யாருக்கு அந்த பழக்கம் இருக்குதா? அப்பா பாக்கெட்ல காசு எடுக்கிறது, இல்ல அம்மாவுக்கு தெரியாம காசு எடுக்கிற பழக்கம். அப்படி
நல்ல வேலை இங்க யாருமே அப்படிப்பட்டவங்க இல்ல. ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்னது? எடுத்தது கொஞ்சம் இல்ல, பெரிய பெரிய அமௌண்ட். இதை எடுத்த பிற்பாடு அடுத்து என்ன நடக்குது வாசி பாருங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, 2வது வசனம். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. இப்ப அந்த அம்மா என்ன செய்யுது? நீ நாசமா போன, நீ நல்லாவே இருக்க கூடாது. எடுத்தவன் அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அத்தனை கட்ட வார்த்தைகளையும் சாபங்களையும் போட்டு என்ன செய்யறாங்க? சபிக்கிறாங்க. இவன் கல்லூலி மங்க மாதிரி ஒண்ணுமே தெரியாம என்ன செய்யறா? பொதுவா எந்த தாயுமே தான் பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாங்க, தான் பிள்ளைகளை தான் தப்பு சொல்ல மாட்டாங்க. யார் தப்பு சொன்னாலும் ஏன் பையன் அப்படிலாம் என்ன செய்ய மாட்டான். கொலை பண்ணிட்டு ரத்தத்தோட வந்தா கூட வீட்டுல வா மகனேன்னு சொல்லி உட்கார வச்சு சோறு போடுற உள்ளதான் யாரு? தாய். இவங்க தன்னுடைய மகன் என்ன செய்வல்ல, சந்தேகப்படவே இல்லை. ஆனா இந்த அம்மா இந்த காசை எதுக்கு வச்சிருந்தாங்க தெரியுங்களா? இந்த காசை தனக்காக வைக்கல. இந்த காசை வச்சு ஒரு சாமி செய்யணும், ஒரு கோயில் கட்டணும். நல்ல கவனிங்க, ஒரு சாமி செய்யணும், ஒரு கோயில் என்ன செய்யணும்? கட்டணும். ஆனா அந்த சாமி கூட இந்த காசை காப்பாற்ற முடியல. முதல்ல புரிஞ்சுக்கங்க, அந்த சாமி இந்த காசை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. நோக்கம், தீய நோக்கம் பாவமாமே. வசனம் சொல்லுது தீய நோக்கம் பாவம். ஒரு பாவமான ஒரு நோக்கத்தோட ஒரு காரியத்தை செய்ய இந்த காசு என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. அது களவு போயிடுச்சு. எடுத்தது வேற யாரும் இல்ல, சொந்த மகன் என்ன செய்யறான், எடுத்துட்டான். எடுத்த பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு மனசு கேட்கல. நாளுக்கு நாள் இப்ப தாய் எப்படி ஆகுறாங்க, நாளுக்கு நாள் இழப்பினுடைய வலி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லாம ஆள் என்ன செஞ்சிடும், ஊரு குலைச்சிரும். சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ரொம்ப மோசமான சூழல்ல தன்னுடைய தாய் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்ததை பார்க்க முடியாத அந்த பையன் நேரா வந்து சொல்றான், அம்மா 1100 வெள்ளிக்காசு காணாம போச்சு. அம்மா நீ கூட சாபமிட்டிய. ஆமா, யார் பாவன், யார் எடுத்தா? இல்ல, யார் தான் எடுத்தா? நான் தான் எடுத்தேன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த தாய்க்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? இந்த தாய்க்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? நீங்க ஒரு அம்மாவா இருந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? ஏன்னா நீனும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், சொல்லியிருக்க மாட்டேனே. இப்படிப்பட்ட சாபங்களை நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், கொடுத்துருக்க மாட்டேனேன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய மனசு வேதனைப்படுது. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த காசை நான் சாமி செய்யறதுக்காக தான் வச்சிருந்தேன். நல்ல வேலை நீ கொடுத்துட்டு, இந்த இதை நீ என்ன செஞ்சுக்கோ, வச்சுக்கோ. அது உனக்காக தான், அது உனக்காக தான். நீ நல்லா இருக்கணும்னா உனக்கு என்ன வேணும், ஒரு சாமி வேணும். நீ நல்லா இருக்கணும்னா உனக்கு ஒரு கோயில் வேணும். வேணுமா இல்லையா? என்ன கோயில் சொல்லுங்களேன் நீங்க? 50 பேர் கோயில் எல்லாருக்கும். அதனாலதான் அங்க கேட்டேன். ஏன்னா அப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு நிறைய பேருக்கு இன்னைக்கு சாமி யாரு கோயில் யாருன்னு தெரியல. சாமி யாருன்ற அந்த கேள்விக்குறியோட அநேகர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க பக்தியின் வேஷத்தோட. அவங்களுக்கு பேர் என்னது? சாமி. நல்லா சொல்லுங்களேன், சாமி யாருன்னே தெரியல சாமி. ஆனா அவனுக்கு பேர் என்னது? அந்த கேள்வியே ஒருத்தனுக்கு எப்படி ஆயிடுச்சு, பேர் ஆயிடுச்சு. கவனிங்களேன், இங்கேயும் தாய் தகப்பன்ட்ட அந்த களவு செய்யக்கூடிய அந்த பையனை போல அநேகர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து அமெரிக்காவில் ஒரு பையன் ரொம்ப எல்லா லாக்கையும், பெரிய பெரிய லாக்கரை எல்லாம் திறக்கிறதுல பயங்கர கில்லாடி. அவன் அதை ஒரு பொழுதுபோக்கா, அதை ஒரு சந்தோஷமா அதை செய்யறான். ஒரு முறை அமெரிக்காவினுடைய உலக வங்கியினுடைய லாக்கரை திறந்துட்டான். யாரோ ஒரு கொள்ளையர் பணம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னதுனால இவன் போய் என்ன செஞ்சுட்டான், திறந்து கொடுத்துட்டு வந்துட்டான். பல்லாயிரம் கோடிகள் வைரங்கள் தங்கம் எல்லாமே போயிடுச்சு. ஆனா திறந்தவன் யாருன்னு சொல்லி அமெரிக்க காவல்துறை அவனை கைது பண்ணி கோர்ட்டில் நிறுத்தினப்ப, ஏன்டா அதை நீ திறந்த அண்ணா? அவன் சொல்றான், சார் நான் காலேஜ் டாப்பர், படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல, பணம் தரட்டாங்க, நான் என்ன செஞ்சேன், திறந்து. எவ்வளோ கொடுத்தாங்க?
சார் பணத்துக்காகலாம் கொடுக்க நான் தரக்கல சார். அவங்க பணம் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பணத்துக்காக தரக்கல சார். என் மகிழ்ச்சிக்காக நான் அதை என்ன செஞ்சேன். என்னடா சொல்கிற ஆச்சரியமாக கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து பல பேரை வச்சு போட்டி வைப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு லாக் கொடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. நான் மனசில் 25 செகண்டுன்னு சொல்லி அப்படியே நிர்ணயம் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டு அப்படியே ஸ்டார்ட் அப்படின்னா உடனே அடுத்த செகண்ட் அப்படியே எல்லாம் நான் செட் பண்ணி அந்த 25 செகண்டில் கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வரும் பாரு சார். அந்த சத்தம் தான் சார் எனக்கு மகிழ்ச்சி. அந்த சத்தம் தான் சார் எனக்கு சந்தோஷம். அந்த சத்தம் சார் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கிற விருது. அதற்காகத்தான் நான் அதை என்ன செஞ்சேன். நீ என்ன காரியம் செஞ்சிருக்க தெரியுமா? அந்த லாக்கர்ல எத்தனை 1000 கோடிகள் இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா கேட்குற. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல சார். நான் செஞ்சது யார் மகிழ்ச்சிக்காக? ஏன் மகிழ்ச்சிக்காக. இப்படி மகிழ்ச்சிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல இந்த 1100 வெள்ளி காசு களவு போய் தாயூருடைய மகிழ்ச்சி போயிடுச்சு. யாருடைய மகிழ்ச்சி போயிடுச்சு? தாயூருடைய மகிழ்ச்சி போயிடுச்சு. திரும்பவும் அந்த காசு கிடைச்சி இப்ப இந்த தாய்க்கு என்ன வந்துருச்சு? மகிழ்ச்சி வந்துருச்சு. மகிழ்ச்சி வந்த பிற்பாடு யோசிக்கிறாங்க, நான் விட்ட சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். அதுல என்ன வாசிக்கிறாங்க? அது வாசிங்க. மகனை பார்த்து என்ன சொல்றாங்க? 3வது வசனம். அதற்கு அந்த 1000 இல்ல 2வது வசனத்துடைய கடைசி பகுதி, என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இந்த வாய் கொஞ்சம் முன்னால என்ன சொல்லுச்சு? நீ சபிக்கப்பட்டிருப்போம், சொந்ததி சபிக்கப்பட்டிருக்கோம், அப்படி இப்படின்னு மண்ணை வாரி தூத்தி இந்த அம்மா எல்லாம் சொல்லுச்சு. ஆனால் தான் பையன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்டு சாபத்தை இது எப்படி மாற்றுது? ஆசீர்வாதமா மாற்றுது. இது ஆசீர்வாதமா மாற்றணும்னா இப்போ அதுவும் இப்போ என்ன வேணும்? ஒரு சாமி வேணும்னு சொல்லி உடனே அதில் வாசிச்சு பாருங்க என்ன செய்கிறாங்கன்னு வாசிங்க. 17வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். 4வது வசனம். அவன் அந்த வெள்ளிக்காசை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. சரிங்க. இந்த விக்கிரகம் இருக்கு இல்லைங்களா, ஒண்ணு வெட்டப்பட்டதா, இன்னொன்னு வார்ப்பிக்கப்பட்டதா. வார்ப்பிக்கப்பட்டதுன்னா என்ன? வார்ப்பிக்கப்பட்டதுன்னா ஒரு டை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டைக்குள்ள தங்கத்தையோ வெள்ளியோ காய்ச்சி உள்ள என்ன செய்வாங்க? ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் காய்ந்த பிற்பாடு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வார்ப்பிக்கப்பட்டது. வெட்டப்பட்டதுன்னா சிலையா என்ன செய்யறது? செதுக்கிறது. இப்போ இவங்ககிட்ட ஒன்றுக்கு எத்தனை சாமி? 2 சாமி. அடுத்த வசந்த வாசிங்க 5வது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தின் சுரூபங்களை உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியன் ஆனான். இப்ப திருடன் எப்படி ஆயிட்டான்? திருடன் ஆசாரியன் ஆயிட்டான். இப்ப அவங்க பையன் பூசாரி ஆயிட்டான். இவன் ஆசாரி ஆயிட்டான், பையன் பூசாரி ஆயிட்டான். இப்ப வீடு என்ன ஆயிடுச்சு? வீட்டுல ஒரு சாமியும் 1க்கு 2 சாமியும் ஒரு கோயில் என்ன செய்து இருக்குது. இப்ப ஆசீர்வாதம் சாபம் ஆசீர்வாதமா மாறின மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? நினைக்கிறாங்க. இந்த சமயத்துல இன்னொரு கூடுதலா ஒரு போனஸ் அவங்களுக்கு கிடைக்குது பாருங்களேன். 17வது அதிகாரத்துல 7வது வசனத்துல வாசிங்க. 7வது வசனத்துல இருந்து. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய லேவியன், எங்கேயாகிலும் போய் தங்க போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்துக்கு சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனுஷனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த
வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல் இருந்தான். ம், மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். ம், அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். ம், அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் ம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். இப்ப கூடுதல் ஒரு போனஸ். இப்ப சாமியும் கிடைச்சிச்சு, கோயிலும் கிடைச்சிச்சு, கூடவே ஆசாரியம் இல்லாதனால தான் குடும்பத்திலே தன்னுடைய பையனை பிரதிஷ்டை பண்ணான். ஆனா இப்ப ஒரிஜினலாவே ஒரு லேவியன் என்ன செஞ்சுட்டான், கிடைச்சிட்டான். அந்த லேவியன் வருஷத்துக்கு 10 வெள்ளிக்காசு கூலிக்கு சம்மதிச்சிட்டான். ஒரு மாற்று வஸ்திரம் பிளஸ் சாப்பாடு, தங்க இடம், ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் ஓகேன்னு சொல்லி லேவியன் உள்ள என்ன செஞ்சுட்டான். லேவியன் தனக்கு அகப்பட்டபடி, அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. எப்படி இது நல்ல வார்த்தையா சொல்லுங்க. நமக்கு ஒரு சம்பளம் இல்லாத அடிமை என்ன ஆயிடுச்சு, சிக்கிட்டான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை, அகப்பட்டபடினால் கர்த்தர் இப்போது எனக்கு என்ன செய்வார், நன்மை செய்வார் என்று அறிந்திருக்கிற. ஒன்று மாத்திரம் சொல்றேனே, மாம்ச முயற்சிகள் சாபத்தை ஆசீர்வாதமாக ஒருபோதும் மாற்ற முடியாது. இழந்தது கிடைத்தது போல இருக்கலாம், கிடைத்ததற்கு கூடுதலாக இன்னும் கிடைத்தது போல இன்னும் ஒன்று கூட வரலாம். ஆனால் முடிவு மிக மோசமானதாக இருக்கும். நல்லா கவனிங்க. தேவனிடத்திலிருந்து வராத யாவும் பாவமே, யாவும் சாபமே. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று நடக்குமானால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், முற்றிலும் மோசமானதா இருக்கும். இப்ப என்னாச்சு, இந்த மீகா ரொம்ப ஒரு பக்திமான ஆயிட்டான். ஏன்னா மீகா சாமி செஞ்சுட்டான், கோயில் செஞ்சுட்டான், ஒரு ஆசாரியனையும் கூட்டு வந்து வச்சுட்டான். இப்ப மீகா ஊருக்குள்ள ஒரு கணம் பொருந்திய ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவன் ஆயிட்டான். அப்ப இவ்வளவு பெரிய பக்தி உள்ளவன், நீங்க 18வது அதிகாரம் எடுங்களேன். 18வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசி பாருங்களேன். 18:24. அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? போதும். அதனாலதான் இந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிக்க சொன்னேன். என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள்ல தான் கோத்திரத்தார் அவங்களுக்கு சுதந்திரம் தேட வந்தப்ப, இந்த தான் கோத்திரத்தார் இங்க வந்து ஒரு ஆசாரியன் இருக்கிறத பார்த்து அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு, அவங்க லாய்ஸ் என்கிறதான ஒரு ஊரை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. டக்குன்னு அந்த மைக்கு மட்டும் ஆஃப் பண்ணிட்டுங்க. அப்படி புறப்பட்டு போகும்போது வழியில மீகா வீட்டுக்கிட்ட வந்து என்ன செய்யறாங்க, முதல்ல 5 பேர் வேவு பார்க்க போறப்ப மீகா வீட்டுக்கிட்ட வந்து தங்கினப்ப இந்த லேவியனுடைய சத்தத்தை கண்டுபிடிச்சு இங்க ஒரு லேவியன் இருக்கிறான் என்பதை என்ன செஞ்சுட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட விசாரிச்சு போன காரியத்துல வெற்றியை என்ன செய்யறாங்க, நல்ல செய்தியை கொண்டு வராங்க. இப்ப அந்த லாய்ஸ்ன்ற ஊரை பிடிக்கிறதுக்காக 600 பேர் ஆயுதம் தரிச்சவங்க என்ன செய்யறாங்க, புறப்பட்டு போறாங்க. போற வழியில அன்னைக்கு வந்து எங்க தங்குறாங்க, இந்த மீகால் இருக்கிற வீட்டு பக்கத்துல தங்கும் போது அந்த 5 பேர் சொல்றாங்க, இந்த வீட்டுல ஒரு ஆசாரியன் லேவியன் இருக்கிறான், இங்க வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம் உள்ள, வெட்டப்பட்ட விக்கிரகம் உள்ள என்ன செய்யுது இருக்குது, நீ என்ன செய்யணும்னு பார்த்துக்கின உடனே டக்குன்னு இந்த 5 பேரும் உள்ள வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த சாமியெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, சாமியை தூக்கிடுறாங்க. ஆளை தூக்கிறத விட பேத தூக்கிடுறாங்க, சாமியை தூக்கிடுறாங்க. ஆனா இந்த ஆசாரியன் என்ன செய்யறீங்கன்னு கேட்டோன்னே, வாயை மூடிட்டு பின்னால ஒழுங்கா என்ன செய், வா. நீ ஒரே ஒருத்தவனுக்கு ஆசாரியனா இருக்கிறதுனாலதோ, இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரியன் இருக்கிறது நல்லதோ உடனே நம்மால அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் யாரு, இப்ப ஒரு வீட்டுக்கு ஆசாரியன் இல்ல, இப்ப யாரு, ஒரு கோத்திரத்துக்கு நான் ஆசாரியன். உடனே எப்படி இருக்கு அந்த பகுதி வாசிச்சு பாருங்க. அவன் மனசு 19-20 வாசிங்க. அப்பொழுது 18, 19, 20. அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்னவென்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோடு கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இரு. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாய் இருக்கிறது நல்லதோ என்றார்கள். அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதயமையப்பட்டு
அவன் ஏபோத்தின் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். இந்த வார்த்தை ஏற்கனவே என்ன சொன்ன பதில் அகப்பட்டான், இப்ப என்ன ஆயிட்டான்? புகுந்தான். இதெல்லாம் பிசாசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். நல்லா கவனிச்சு பாருங்க. சாத்தான் அவன் இருதயத்துக்குள், அந்த மாதிரி ஒரு வார்த்தை, ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. இவனுக்கு உடனே ஆசை வந்துருச்சு, ஆகா இப்ப நான் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கோத்துரத்துக்கு அப்படின்னா அவனுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சான், அப்படியே இருதயம் துள்ளுதான், துள்ளாத மனமும் துள்ளுன்ற மாதிரி அங்க அப்படியே துள்ளி போய் ஜனங்களுக்கு கூட்டத்தோட கூட்டமா என்ன செஞ்சிட்டா கலந்துட. ஏன் கூட்டத்தோட கூட்டமா கலந்தா? மிக கண்ணில் என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள என்ன செய்யறா, புறப்பட்டு போயிட்டா. போன உடனே இப்ப கொஞ்சம் தூரம் இவங்க போன உடனே மீகாவுக்கு இந்த செய்தி தெரியுது. தெரிஞ்ச உடனே ஒரு கூட்டமா பின்னாடியே வந்து என்ன செய்யறான், கத்துறான், ஐயோ என் தெய்வத்தை நீங்க என்ன செய்யறீங்க, என்னுடைய தெய்வங்களை, நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களை நீங்க என்ன செய்றீங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், கடவுள்னா எதுக்காக கடவுள் சொல்லுங்க, எதுக்காக தெய்வம்? நம்மை காப்பதற்காக, புரியுதா இல்லையா? நம்மை காப்பதற்காக. ஆனா இங்க இவன் கடவுளை காப்பாத்துறதுக்காக என்ன செய்யறான், ஒரு கூட்டத்தோட போறான். எப்படியாவது போய் கடவுளை காப்பாத்தி இப்படிங்கிட்டு வந்துடலான்னு போனா தான் கோத்திரத்தார் நின்று சொல்றாங்க, சும்மா இங்க நின்று என்ன செஞ்சுட்டு கூடாது, சவுண்டு விடுற வேலைலாம் அப்படியே இருக்குது. இங்க வந்து சவுண்டு விடுற வேலைலாம் வச்சு அங்க கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமான ஆளுங்க. அவனுங்களுக்கும் வந்துச்சுன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க, அவ்வளவுதான், நீங்க எல்லாம் பொணமா ஆயிடுவீங்க, ஜாக்கிரதைன்னு சொல்லி அப்படியே சொல்றாங்க. ஜாக்கிரதைன்னு சொன்ன மாத்திரத்துல இவன் வந்து பயந்து நம்ம இதுக்கு மேல நம்மளை விட அவங்க பலத்தவங்கன்னு சொல்லி இவன் என்ன செய்யறான், அப்படியே இந்த வேகமா ஓடி வந்த நாய் பயப்படாம ஒருத்தர் நின்று அப்படி பார்க்கும்போது 2 காலுக்கு அடையில வாழை உள்ள விட்டுட்டு டக் டக்குன்னு ஆடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே மிக என்ன செய்யறான், அப்படி அந்த அந்த காட்சிப்படுத்தி காட்டவர அப்படி புறப்பட்டு அவன் என்ன செய்யறா, போறா. யோசிச்சு பாருங்க, சாமியை காப்பாற்ற முடிஞ்சுதா? இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்துல இந்த மீகாக்களால் நிறைந்திருக்கிற பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட மீகாக்கள் RSS காரர்களாக, விஸ்வ இந்து பரிசுத்தாக, இந்து முன்னணியாக, பஜ்ரங் தளமாக, இன்றைக்கு பிஜேபியாக, இன்றைக்கு இந்தியா முழுக்கல்ல உலகம் முழுக்க எப்படிப்பட்டவங்க என்ன செய்யறாங்க, சாமியை காப்பாற்றுவதற்காக ஒரு கூட்டம், கடவுளை காப்பாற்றுவதற்காக ஒரு கூட்டம். இவன் யாரு, கடவுளை செஞ்சவன் தான் கடவுளை என்ன செய்யறா, காப்பாத்துறான். நமக்கு ஒண்ணு தெரியும், என்ன செஞ்சவர் கடவுள், என்ன செஞ்சவர் என்னுடைய ஆண்டவர். நான் உண்டாக்குறது தெய்வம் அல்ல, என்னை உண்டாக்கினவர் தெய்வம். நான் உண்டாக்கினேன், ஆனால் அந்த தெய்வத்தை நான் தான் தூக்கி சுமக்கணும். யோசிச்சு பாருங்க, அநேக இடங்கள்ல சாமியை உண்டு பண்ணி அதுக்கு ஒரு அரைவீட்டை உண்டு பண்ணி டெய்லி அதுக்கு தண்ணியில கழுவி கும்பாபிஷேகம் பாலாபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கு பாவாடை கட்டி விடுறது முதற்கொண்டு யாராக தான் இருக்கிறாங்க. நான் சும்மா சொல்லிங்க, ரியலாவே சொல்ல, அதுக்கு எல்லாமே என்ன செய்யறாங்க, அதுக்கு 1க்கு 2ல இருந்து எல்லாமே பார்க்கறது யார் தான், ஃபுல்லா இதுதான். அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில இன்னைக்கு உலகம் சாமிக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது, சாணி அள்ளிட்டு இருக்குது. அதை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு உலகம் என்ன செஞ்சுட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, யாராவது யோசிக்கிறாங்களா, சாமின்னா யாரு, கடவுள்னா யாரு, படைச்சவர் தானே, அவரை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும், அவரை எப்படி நம்ம செய்ய முடியும்? சாமிக்கு ஒரு அறை, அப்படியே திருப்பி நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட சாமிக்கு, நல்லா சொல்லுங்க, அப்படிப்பட்ட சாமிக்கு ஒரு அறை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வத்தை காப்பாத்துறதுக்காக ஓடுறா. இன்னைக்கு உலகத்துல 3 விதமான கூட்டம் இருக்கு. ஒண்ணு, ஆண்டவர், என்னை உண்டாக்கினவர் ஆண்டவர் என்று நம்பக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், நான் உண்டாக்கின தெய்வங்கள் என்று சொல்லுகிற கூட்டம். இன்னொன்று, நானே நானே. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில் எங்க வந்துட்டான், நானே சொல்லுவாங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என்ன சொல்லுங்க, அந்த மாதிரி நிலைமைக்கு இன்னைக்கு மனசு இப்ப எங்க வந்துட்டான், மேல படிப்படியா விஞ்ஞானத்துடைய உச்ச கட்டத்துக்கு வந்துட்டான். யோசிச்சு பாருங்க, இந்த கடைசி காலத்துல எல்லாம் விஞ்ஞானம் பெருத்து போச்சு, அறிவு பெருத்து போன மனிதர்களுக்கு அந்த அறிவுல சில காரியங்களை உணர முடியாதபடிக்கு உணர்வு அற்று போயிற்று. அறிவு பெருத்து போச்சு, என்ன இல்ல, உணர்வு அற்று போயிடுச்சு. என் ஜனங்கள் உணர்வு இல்லாமல் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். புரியுதா உங்களுக்கு?
அறிவே இல்லாத ஜனங்க. சிருஷ்டிகரை தொழுது செவியாமல் சிருஷ்டிகளை தொழுது செவித்து தங்கள் இருதயத்துல இருள் உள்ளவர்களாக வீணராக மாறி போனார்கள் என்று சொல்லி ரோமர் 1வது அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். சாமி என்ற பேர்ல நல்லது நடக்கணும் இல்லையா? ஒரு காலத்துல மனித நேயம் இருந்த காலத்துல சாமி பேர்ல அன்னதானம், சாமி பேர்ல நீர்மோர் பந்தல், அந்த சாமி பேர்ல இப்படி நல்ல நல்ல காரியங்கள்லாம் என்ன செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு சாமி பேர்ல தான் கலவரமே, சாமி பேர்ல தான் வன்முறையே, சாமி பேர்ல தான் கொலை கொள்ளையே, எல்லாமே இதுல தான் நடக்குது. சாமி பேர்ல தான் நடக்குது. ஜெய் ஸ்ரீராம் சொல்லலைன்னா உடனே என்னது, கொலை. உண்டா இல்லையா? என்ன உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்ன மனிதர்களுக்கு நடுவுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கும் ஒன்று மாத்திரம் தெரியணும், படைத்த தெய்வம் ஒன்றுதான். எல்லாரும் பாவம் செய்த தேவனுடைய மகிமையற்றவர்களாக மாறி போனார்கள். எல்லாருக்காகவும் மனுஷனா மாறி வந்து பாவத்தை சுமந்து தித்த ஒரே ஒரு தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உண்டா இல்லையா? அல்லேலூயா. காப்பாற்ற முடிஞ்சுதா? மீகாவால காப்பாற்ற முடிஞ்சுதா? இப்ப மீகா சொல்ற, எனக்கு என்ன இருக்கு, என் சாமியும் போயிடுச்சு, என் ஆசாரியனும் போயிட்டா, இனிமே எனக்கு. இப்ப ஏற்கனவே ஒரு 1100 வெள்ளிக்காசாவது யார்கிட்ட இருந்துச்சு? அவன்கிட்ட இருந்துச்சு. அது திருடின காசோ திருடாத காசோ, அம்மா காசோ அப்பா காசோ, எப்படி அவன்கிட்ட இருந்துச்சுல்ல. இப்ப சாபத்தை முற்றிலுமாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில வந்துட்டான். எல்லாமே போச்சா? இனி எனக்கு என்ன இருக்கு, இனி எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அவன் அழுது புலம்பக்கூடிய அந்த காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், படைத்தவரை விட்டு விட்டு படைக்கப்பட்டவர்களை பற்றி கொள்ளுகிறவர்கள், தங்களுக்கு இன்றைக்கு அநேக தெய்வங்களை உண்டு பண்ணி அந்த தெய்வங்களை பூஜிப்பதற்காக இன்றைக்கு ஆட்கள் என்ன செய்யறாங்க, நியமித்துக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தெய்வம் என்ன தெரியுமா? உண்மையான விக்கிரக ஆராதனை என்ன தெரியுங்களா? உண்மையான விக்கிரக ஆராதனை தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒன்ன கொண்டு வந்து நீங்க வச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் நேசிக்கப்பட வேண்டிய இடத்துல, ஆண்டவர் நம்பப்பட வேண்டிய இடத்துல, ஆண்டவர் கனம் பண்ணப்பட வேண்டிய இடத்துல வேற ஒன்றை நீங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா அதுதான் விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு கர்த்தருடைய நாள், ஆண்டவருடைய பாதத்துல நீங்க வந்து உங்களை வைக்க வேண்டிய நாள். இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நீங்கள், இல்லாவிட்டால் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரை நிறுத்த வேண்டிய நீங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு சொந்தத்தை நிறுத்தி, உங்கள் கண்களுக்கு முன்பாக வேறொரு நிகழ்ச்சியை நிறுத்தி, ஆலயத்தில் இருக்க வேண்டிய உங்களுடைய கால்கள் வேறொரு இடத்துல நீங்க இருக்கும் போது அன்றைக்கு நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பணம் நல்லதுதான், பதவி நல்லதுதான், உலக ஆசீர்வாதங்கள் நல்லதுதான். ஆனால் உலக ஆசீர்வாதங்களை தேவனுக்கு சமமாய் நினைப்பது மிக மோசமானது. இதை நீங்க தெளிவா என்ன செய்யணும்? ஐயோ, நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்கள் என்னை விட்டு போயிச்சே என்று சொல்லி ஒரு நாள் நீங்கள் அலறி கூக்குரட வேண்டிய ஒரு சூழல் வரும். உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். ஆனா ஒன்று, எல்லாவற்றையும் இழந்து நின்ற பொழுது ஒரு ஏபத்தை இடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, நீ இழந்ததை திருப்பிக் கொள்வாய், ஒன்றும் குறைவில்லாமல் இழந்ததை நீ மீட்டுக் கொள்வாய் என்று சொல்லி இழந்ததை நமக்கு திரும்ப கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் சாபம் ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற மனித முயற்சிகளை நீங்கள் செய்து நீங்களே உங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணி கொள்ள ஆசைப்படும் போது சாபம் இன்னும் மோசமாக மாறும். ஒருபோது ஆசீர்வாதமா என்ன செய்ய முடியாது, மாறாது. அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இப்ப இன்னொரு பகுதியை நான் அதே பகுதியில் உங்களுக்கு 17வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. 17, 7, 8. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு. இப்ப எனக்கு கவனிங்க, எதை விட்டு போறான்? பெத்லகேம் தான் அவனுடைய சொந்த ஊரு. பெத்லகேமை விட்டு நான் எங்கேயாகிலும் போய் என்ன செய்ய போறேன்? இதே மாதிரி ஒருத்தவங்க போனாங்க.
பைபிள்ல படிச்சிருக்கிறீங்களா? இதே மாதிரி யார் போனா? ரூத்தா. நகோமி இதே ஊர் தான், அந்த அம்மாவும் இதே ஊருக்காரங்க. பெத்லகேமை விட்டு நான் எங்கேயே ஆகல, நான் போய் என்ன செய்யணும்? எனக்கு என்ன வேணும்? நல்லா சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு சோறு வேணும், எனக்கு வாழ்வாதாரம் வேண்டும்னு சொல்லி பெத்லகேம் விட்டு நம்ம என்ன செய்யறாங்க? போறாங்க. போயிட்டு வந்தவங்க கிட்ட மைக்கை நீட்டி பேட்டி காணும் போது அவங்க சொல்றாங்க, அந்த ஊருக்காரங்கெல்லாம் அப்படியே டிவில இருந்து அந்த டிவில எல்லாம் வாங்கிட்ட மைக்கை கொண்டு போய், போனீங்களே நீங்க மோவாப்ல என்ன வந்தீங்கன்னு சொல்லி அப்படியே கேட்கறாங்க. நான் இனிப்பா போனேன், இப்ப எப்படி வந்திருக்கிறேன்? கசப்பா வந்திருக்கிறேன். எல்லாம் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். என் புருஷன் இல்ல, என் பிள்ளைகள் இல்ல, ஒன்றும் இல்லாமல் வெறுமையானவளாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். பெத்லகேம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இடம். பெத்லகேம் தேவனுடைய ஆலயம். பெத்லகேம் அப்பத்தின் வீடு. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைவுகளை, சின்ன சின்ன தேவைகளை நீங்க சந்திப்பதற்காக ஆண்டவரை விட்டு வெளியில நீங்க தூரமா நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், வரும்போது உங்களுக்கு நீங்க தேடி போனது ஆசீர்வாதமா இருக்கும், பெற்றுக்கொண்டது சாபமாக இருக்கும். இந்த பெத்லகேமை சேர்ந்ததான இந்த வாலிபன் லேவியன் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தரை அறிந்தவன், கர்த்தரை தேட வேண்டியவன். இவன் பெத்லகேமை விட்டு எங்கேயாகிலும் போவேன் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, பெத்லகேமிலே அவனுக்கு அவனுடைய மனைவிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அங்க மனஸ்தாபப்பட்டு இனி இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்க போறான்? எங்கேயாகிலும் போலான்னு சொல்லி போறான். போற வழியில தான் இங்க மீகா வீட்டுல இருந்து என்ன செய்யறான்? ஆமா, மீகா வீட்டுல கூட வரப்ப அவனுக்கு என்ன சோறு கிடைக்குது, ட்ரெஸ் கிடைக்குது, வருஷானா 10 வெள்ளி காசு கிடைக்குது. எனக்கு என்னப்பா, நான் ஒண்டி கட்ட எங்கேயோ நான் என்ன செஞ்சுட்டு போறேன், இருந்துட்டு போறேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியாமல், தன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவனுடைய சுத்தம் தெரியாமல் தடமாறி போய் தடம் புரண்டு போன ஒரு லேவியன் அங்க என்ன செய்யறான்? தங்குறான். கொஞ்ச நாள்ல என்னாச்சு தெரியுங்களா? அங்க இன்னொருத்தவங்க வந்து இவனை கூட்டு போறாங்க. அங்க அவனால ரொம்ப நாள் என்ன செய்ய முடியல, தங்க முடியல. நீ வந்து ஒரு பெரிய கோத்திரத்துக்கே நீ எப்படி இரு, ஆசாரியனா இருன்னு சொல்லி ரொம்ப ஆசை காட்டி கூட்டிட்டு போறாங்க. எப்படி கூட்டு போறாங்க? ஆசை காட்டி கூட்டு. இவனும் ஆசையில துள்ளி குதிச்சு ஓடி கூட்டத்தோட கூட்டமா என்ன செஞ்சுட்டான்? கலந்துட்டான். நடந்ததா? வாசிச்சு பாருங்க. நீயும் வாசிச்சாதானே நடந்ததா நடக்கலையான்னு உங்களுக்கு தெரியும். 18வது அதிகாரம் எடுங்க. 18வது அதிகாரம் 27 வாசிங்க. அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாய் இருக்கிற லாயிஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள். இப்ப நீங்க 30 வசனம் வாசிங்க. அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசையின் குமாரனாகிய கெத்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியரா வைக்கிறேன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணி ஆசை காட்டி கூட்டு போனது யாரு? தலையை அப்படி சாய்க்க கூடாது. வசனத்தை கேட்கும்போது தூங்கக்கூடாது. நல்ல கவனமா என்ன செய்யணும்? 2 கண்ணையும் திறந்து பார்க்கணும். தான் கோத்திரத்துக்கு உன்னை ஆசாரியனாக ஆக்குகிறேன் என்று சொல்லி அவனுக்கு பிராமிஸ் பண்ணப்பட்டுச்சு. பிராமிஸ் பண்ணி கூட்டு போறாங்க. வச்சாங்களா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இவன் மீகாவை நம்பினா, மீகா இவனை நம்பினா, இவன் மீகாவுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும். நீ கொன்று போட்டா கூட நான் மீகா விட்டு வரமாட்டேன்னு இருக்கணுமா இல்லையா? இவன் மீகாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா, இவனுக்கு தான் கொத்திரத்தார் என்ன செஞ்சிட்டாங்க? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இதனால விரக்தியானவன் சரி, அங்க அவனுக்கு வீடு வாசல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவன் ஆசாரியனா என்ன செய்யல, வைக்கல. அதனாலதான் என்னாச்சு? நீங்க இப்ப 17வது அதிகாரத்தை 19வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 19வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவள் அவனுக்கு துரோகமாய் பிரச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். 1வது வசனம். இஸ்ரவேல் ராஜா
இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே ம். இப்ராஹிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். ம். அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு கவனிங்க. மறுமணம் கொண்டான். இது எந்த லேவியன் தெரியுமா? உங்களுக்கு யாருன்னு தெரியாம இருக்கிறதுக்காக நான் அந்த கோர்வையா சொல்றேன். இவன் யார் தான்? அந்த லேவியன் தான். இப்ப மீண்டும் இப்ப நம்மால எப்படி ஆயிட்டான் சொல்லுங்க? பரதேசியா இருந்தவன் இப்ப எப்படி ஆயிட்டான்? பரதேசி ஆயிட்டான். பரதேசின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒன்னும் இல்லாம போயிட்டான். ஒன்னும் இல்லாம போன பிற்பாடு இவனுக்கு ஞாபகம் வருது, சரி மீண்டும் நம்ம என்ன செய்வோம், போயிட்டு பெத்லகேமுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பெத்லகேமுக்கு போயிட்டு வரும்பொழுது, ரிட்டர்ன் வரும்போது தான் வழியில ஒரு வீட்டில் தங்குறாங்க. நீங்க அந்த பகுதியை வாசிச்சு பாருங்க. 19வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி, மேல 19வது வசனம் வாசிங்க. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனம் உண்டு, எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனம் உண்டு, எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியாளில் இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை. ஒன்றிலும் குறைவில்லை என்றார். ஒன்றிலும் குறைவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றிலும் குறைவில்லை. எங்கள் கழுதைகளுக்கு, எங்க கார்களுக்கு, வாகனங்களுக்கு பெட்ரோலும் டீசலும் உண்டு. அடுத்தது, அப்பொழுது எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியோனோடு இருக்கிற வேலைக்காரனுக்கு அப்பமும் திராட்சரசம் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை. ஒன்றிலும் குறைவில்லை. நல்லா இருக்கா கேட்கறதுக்கு? சொல்லுங்க. ஒன்றிலும் குறையில்லைன்ற வார்த்தை நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நாம அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறோம், ஆசைப்படுறோம். 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம். இப்ப என்ன இல்ல உனக்கு? ஒன்றிலும் குறைவில்லைன்னு சொல்ற, ஆனா உனக்கு என்ன இல்ல? உனக்கு இதாங்க தீர்க்க தரிசனம். இதான் தீர்க்க தரிசனம். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை 19வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கோ. மனச ஹலோ, உனக்கு என்ன இல்ல? சமாதானம் இல்ல. மனசுல என்ன இல்ல? ஆறுதல் இல்ல. மனசு சொல்லுவாங்கல்ல, அந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மனசு தான் பயங்கரமான நரகமாயிடும் சில சமயத்துல. அந்த உன் மனசை என்ன செய், தேற்றிக்கொள். இப்ப நீங்க 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. 6. அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய. இன்னும் நீ உனக்கு இருதயம் இருக்குன்னா என்ன இல்ல? மனசு இருக்கு, ஆறுதல் இல்ல. இருதயம் இருக்கு, மகிழ்ச்சி இல்ல. உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய இன்னைக்கு என்ன செய்? ஆமா, இன்னைக்கும் தண்ணி அடிப்போம். இன்னைக்கும் நிறைய பேர் மகிழ்ச்சிக்காக, மனசுடைய சந்தோஷத்துக்காக, நிம்மதிக்காக அழுது புலம்புறவங்க உண்டு, சவுத்துல முட்டுறவங்க உண்டு, இல்ல டாஸ்மாக்கு போய் வரிசையில் நிக்கிறவங்களும் உண்டு. ஆஃப் குவார்டர்னு சொல்லி அதுக்கு தன்னை அடிமைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, உன் மனசுல ஆறுதல் இல்லை, தேர்தல் இல்லை, உன் இருதயத்துல மகிழ்ச்சி இல்லை. திரும்ப அடுத்த நீங்க வாசிச்சு பாருங்க. 8வது வசனம் வாசிங்க. 5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பன், இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள். இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றார். நான் கேட்கிறேன், சாப்பிடுறதுக்கும் இதுக்கு இருதயத்தை தேற்றத்துக்கு என்ன இருக்கு? அப்ப ஏதோ சம்திங் ராங். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவங்க மாமனார் இவனுக்கு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. இன்னும் இவன் எப்படி ஆகல? இன்னும் நம்மால் உமனா மூஞ்சியாதான் இருக்கான். இன்னும் இழப்பினுடைய வலி. ஏன்னா கடந்த காலத்தை சிந்திக்கிறா, நான் நம்பி போன இடத்துல ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ஒரு கோத்திரத்துக்கே நான் இன்னைக்கு எப்படி இருந்திருக்க வேண்டிய ஆளு, ஆசாரியனாக ஒரு பெரிய அதிபதியாக இருந்திருக்க வேண்டிய ஆளு. ஆனா நான் இன்னைக்கு பரதேசியா இருக்கிறேன். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு சொந்த வீட்டுல இருந்திருக்கணும், நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கணும், கை நிறைய சம்பளம் வாங்கியிருக்கணும். இன்னைக்கு என்னுடைய அந்தஸ்து எங்க இருந்திருக்கணும் தெரியுமா? எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? மற்றவங்க பார்த்து அண்ணாந்து பார்க்கிற உயரத்துல நான் இருந்திருக்கணும். ஆனா நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? பரதேசியமா இருக்கிறனே. அந்த உணர்வு இவனை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கு. இழப்பு 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 அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருக்குலையே செஞ்சிட்டு இருக்குது. மாமனார் பார்க்கும் போதெல்லாம் சொல்றான், மனசை தேற்றிக்கோ, இருதயத்தை தேற்றிக்கொள், மனசுக்கு மகிழ்ச்சியை நீ என்ன செய், கொண்டு வான்னு சொல்லி அவன் சொல்லிட்டே இருக்கிறான். அதையும் தாண்டி மனசு மகிழ்ச்சி இல்லாம தான் அங்க இருந்து புறப்படுறான். நீங்க அதை புறப்படுற பகுதியை மட்டும் நீங்க வாசிச்சு பாருங்க. 19வது அதிகாரம்
10ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அந்த மனுஷனோ ம் ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் அங்க இருக்க என்ன செய்யல? அங்க இருக்க அவனுக்கு மனசு இல்ல. அப்ப புறப்படும் போது எப்படிதான் புறப்படுறான்? மனசு இல்ல, மனசு இல்லாம புறப்பட, அது வேறங்க. மனத்தாங்களோடு புறப்படுறான். அவங்க மாமனார் எவ்வளவு சொல்லியும் என்ன செய்யல? கேட்கல. அவங்க மாமனார் கடைசியா சொன்னது சரியா தான் சொன்னார். விடிய கால இருட்டோட என்ன செய், போ, இப்ப போகாத, இருட்டிடும்னு சொல்லி சொன்னார். கேட்டானா? கேட்கல. பல சமயத்துல மனசு இருண்டு போனா நம்முடைய போகிற வாழ்க்கையும் இருண்டு போயிடும், நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையும் இருண்டு போயிடும். மனசு நல்லா இருந்தா கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் ஒன்று சொல்றேன், உங்க மனசை தேவனுடைய வார்த்தைகளால நிரப்ப பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு மாமனாருடைய வார்த்தையை அவன் கேட்டிருந்தா கூட அன்னைக்கு விடிய காலில் கிளம்பி அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? தப்பி போயிருக்கலாம். ஓரளவுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும். இன்னைக்கும் இந்த வசனத்தை நீங்க எப்படி கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அநேகர் ஏதோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே சரி வேற வழி இல்லை அப்படின்னு டைமை பார்த்துட்டு முடிப்பாரோ முடிக்க மாட்டாரோ என்னமோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த வசனத்தை நீங்க எப்படி தெரியுமா கவனிக்கணும்? பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க படிச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 32, 33 வாசிங்க. இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா? என் சகோதரன் என்றான். என் சகோதரன் என்றான். அந்த மனுஷன் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டான். வெட்டி போட வேண்டிய ஒருவன், மரணத்தை சந்தித்து துண்டாடப்பட வேண்டிய ஒருவன், இந்த சீரிய தேசத்தினுடைய ராஜா. இந்த ஆகாப் ராஜா என்ன செய்யறான்னா, யுத்தத்துல எல்லாம் 1,00,000 பேர் சீரியர்களை கொண்டு குவிச்சப்ப எல்லாம் ஓடுறாங்க. இந்த பெனாதாத்தும் ஒரு சிலரும் ஓடி போய் என்ன செய்யறாங்க? ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப கூட உள்ளவங்க சொல்றாங்க, இஸ்ரவேல் ராஜா இரக்கமுள்ள ராஜா, நம்ம போய் நம்ம மன்றாடனா என்ன செஞ்சிருவாங்க? உயிரோட விட்டுடுவாங்க, நாங்க போறோம்னு சொல்லி அப்படியே மற்ற ராஜவசத்தெல்லாம் கழட்டி போட்டுட்டு கோமணத்தை கட்டிட்டு மேல அப்படியே சாக்கு துணி மாதிரி ஒண்ணு போட்டுட்டு அப்படியே வரானுங்க பவ்யமா. ஐயா உமது அடியான் பெனாதாத் உயிரோட வையணும்னு சொல்லி என்ன செய்யறா? இன்னும் உயிரோட இருக்கிறான். அப்படியே கருக்குனாச்சு நெஞ்சு. ஆனா அடுத்த சொல்றான், அவன் என் சகோதரன். உடனே என்ன மாதிரி புத்திசாலி பண்ண, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு மேல வந்துட்டான். உங்க சகோதரன் உங்களை நம்பி எங்களை அனுப்பியிருக்கிறான். உங்க சகோதரன் உடனே போய் கூட்டு வாப்பா, அவன் யாரு? என் சகோதரன் சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டதுனால கல்லறைக்கு போக வேண்டியவன் ரதத்துல, ஒரு மனுஷனே வார்த்தையை சரியா பிடிச்சிட்டு மேல வரும்போது ஒரு ரதத்துல ஏற முடியும்னா, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அதை கவனமா அறிக்கைட்டா உங்க வாழ்க்கையுடைய உச்சத்துல ஆசீர்வாதத்துடைய மேன்மையில கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அவருடைய திட்டத்துல அவருடைய சித்தத்துல நீங்க மேல வர முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்கிற கவனிப்புலதான் எல்லாமே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்ப கவனிங்க. மீண்டும் 19-20 வாசிங்க. நியாயாதிபதிகள் 19-20. அப்பொழுது அந்த கிழவன் உனக்கு சமாதானம், குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ராத்தங்க வேண்டாம். இப்ப கவனிங்க. ரொம்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பேச்சு மட்டும் பயங்கரமா இருக்கும். இந்த லேவியன் எப்படி பேசுறான்னா, எங்களுக்கு ஒன்னும் குறைவில்லை, எங்க கழுதைக்கு இருக்கு, வேலைக்காரனுக்கு இருக்குது, அடியாளுக்கு எல்லாம் இருக்கு, ஒன்னும் குறைவு இல்லையா? குடிக்க தண்ணி இல்லைங்க, குளிக்க பாத்ரூம் இல்லைங்க, ஒரு மறைவிடம் இல்லைங்க, அன்னைக்கு ராத்திரி தங்க என்ன இல்ல, ஒரு இடம் இல்ல, போத்திக்க பெட்ஷீட் இல்ல, நடுத்தருவுல நிக்கிறான். ஆனா பேச்சு எப்படி இருக்கு?
ஒன்று குறையல. ஒன்று சொல்றேனே, ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களை முற்றிலுமா அறிந்த ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வயதான தாத்தா இருக்கார்ல, இவரும் அந்த எப்ராயிம் மலை தேசத்தான். அங்கிருந்து வந்துதான் எங்க குடியிருக்கிறாரு, இந்த பென்யமீன் நாட்டுல கிபியாவில் அவர் என்ன செய்யறாரு, குடியிருக்கிறாரு. சொந்தக்காரன், சொந்த ஊர்க்காரனை பார்த்தோன்னே இருக்கு மகிழ்ச்சி. உனக்கு சமாதானம், நீ என் வீட்டுக்கு வா, உன் குறைவுகள்லாம் என்கிட்ட என்ன செய்து விட்டுடு. நீ சொல்ற, உன் வாய் சொல்லுது, ஆனா உனக்கு நிறைய என்ன இருக்குது, குறைவு இருக்கு. நீ வெளியில நல்லதான் இருக்க, முகம் சிரிச்ச மாதிரிதான் இருக்கு, தேவைப்படும் போதெல்லாம் பவுடர் அடிக்கிற, ஃபேர் அண்ட் லவ்லி போடுற, தலை சீவிர, நல்லாதான் இருக்கு. ஆனா மனசுல இன்னும் ஆறுதல் இல்ல, மனசுல இன்னும் சமாதானம் இல்ல, இன்னும் உனக்கு சந்தோஷம் இல்ல. இந்த சந்தோஷத்தை எதை வச்சு வாங்க? உன் கழுதையின் மேல இருக்கிற சேனம் இந்த சந்தோஷத்தை கொடுக்குமா? நீ கையில கொண்டு வந்திருக்கிற உன்னுடைய பண்டம் பாடிகள் இந்த சந்தோஷத்தை கொடுக்குமா? உனக்கு இருக்கிறதானே இதெல்லாம் இந்த சந்தோஷத்தை கொடுக்காது. உனக்கு உடைமைகள் இருக்கிறது, உறவுகள் இல்லை, நீ வீதியில இருக்கிறாய். உனக்கு இருதயம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. உனக்கு சரீரம் இருக்கிறது, சுகம் இல்லை. வீதியில நிக்கிற உனக்கு சமாதானம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அதுதான், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். இந்த வார்த்தையை சொல்லும்போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு சமாதானம் சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். உங்க கையில இருக்கிறத பார்த்து நீங்க குறைவுன்னு சொல்லி அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குன்னு சொன்னவன் வீதியில ராத்தவங்கன்னு என்ன செய்யறா சொல்ற, எல்லாம் இருக்கிறவன் நடுத்தலையா நிப்பா? சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் அப்படி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அதுல சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பார்த்து பார்த்து பேசி இருக்கிறேன். கடந்த வாரம் நான் என்ன செய்தி பேசுறேன் யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாரை பத்தி பேசினேன்? எலியாவை பற்றி பேசினேன். அந்த எலியா அப்படியே தேவனுடைய வார்த்தையின்படி போறான் அப்படின்னு சொல்லி நான் அதை குறித்து பேசினேன். இப்ப கடைசியா எலியாவுடைய காரியத்தை போன வாரம் நான் முடிக்க முடியாதனால இன்றைக்கு அதுல உள்ளதான அந்த காரியத்தை இந்த செய்தியோட நான் உங்களுக்கு கோர்த்து நான் பேச போகிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2வது வசனம். 1 ராஜாக்கள் 19:2. அப்பொழுது எசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய், கவனிங்க, தன் பிராணனை காக்க. மத்தேயு 10வது அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை கொடுக்கிறவன் அதை என்ன செய்வான், பெற்றுக்கொள்ள. இப்ப நான் கேட்கிறேன், எலியாவின் பிராணன் எலியாவுக்கு முக்கியமா இருக்கலாம், அதை விட எலியாவின் தேவனுக்கு அது முக்கியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் ஜீவன் எனக்கு முக்கியமா இருப்பதை விடவும் அது என் தேவனுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இப்ப என் ஜீவனை நான் காக்கணுமா, என் ஜீவனை தேவன் காக்கணுமா? சொல்லுங்க. தேவன் காக்கணும். இப்ப எலியா தன் ஜீவனை காக்க எழுந்து என்ன செய்யறா, ஓடுறானா இல்லையா? இதை விட ஆபத்தான சூழ்நிலையில 17வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கிறான். நீ வாசிக்கிறான், கவனிங்க. 17:1 ஆகாபுக்கு முன்னால நிக்கிறான். எங்க நிக்கிறான்? ஆகாப் பட்டயத்தை எடுத்தான்னா இவன் தலை என்ன ஆயிடும், துண்டாயிடும். கை நீட்டி எட்டி பிடிக்கிற தூரத்துல யார் நிக்கிறா? அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு வந்து நிக்கிறான். என் வாக்கின்படியே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி அவ்வளவு ஆக்ரோஷமா பயம் இல்லாம பேசுறான். இவன் ராஜாவா, ஏசபேல் ராஜாவா? யார் ராஜா? இவன் தான் ராஜா. அவ்வளவு தூரம் பேசுறா. பேசிட்டு எங்கதான் நிக்கிறான்? அங்கதான் நிக்கிறான். 2வது வசனத்தை வாசி பாருங்க, 17:2. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய். இப்ப
இவன் பிராணனை காக்க இவன் ஓடனா தேவன் ஓட சொல்றாரா? இவன் பிராணனை காக்க ஒரு புகலிடத்தை, ஒரு அடைக்கலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு நீ அங்கே போய் என்று சொல்லி ஒரு அட்ரஸ் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்குற. இவன் போல ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நிற்கிறோன்னு சொல்லி அப்படி கம்பீரமா நிக்கிறான். ஆண்டவருக்கு தான் தெரியும் இவன் மோசமானவன், இவன் சதிகாரன், இவன் சண்டால. இந்த ஆகாப்ப நம்பவே முடியாது. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் என்ன செய்வான்? மாறுவான். நீ இமிடியட்டா நீ என்ன செஞ்சிரு? இமிடியட்டா போயிடுன்னு சொல்லி இவன் பிராணனை காக்க ஆண்டவர் ஒரு அடைக்கலத்தை வச்சு அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாரு. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. ஆனா 2வது இடத்துல இதே மாதிரி ஒரு ஆபத்து தான். ஆனா முன்னால யாரு இல்ல? இயேசுபேல் இல்லை. இயேசுபேலுக்கு இவனுக்கும் மிக நீண்ட இடைவெளி இருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் ஆடியோவும் இல்ல, வீடியோவும் இல்ல. யாரு வந்து சொல்ற? சாதாரண ஒரு வேலைக்காரன் வந்து சொல்றான் இந்த மாதிரி இயேசுபேல் சொன்னாங்கன்னு. இப்ப உண்மையாவே இயேசுபேல் தான் சொல்லிச்சா? அந்த அம்மா தான் இப்படி சொல்லிச்சா இல்லையான்னு இவன் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள கூட இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த அம்மா சொல்லிச்சான்னு கூட இவனுக்கு தெரியாது. அது செய்தி இப்ப எங்க வருது? காதுக்குள்ள வருது. வெறும் செய்தி தான். இன்னும் கண்ணால முன்னால நிக்கிற யாரையும் அவன் என்ன செய்யல? பார்க்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேற ஒரு வெறும் செய்தி இவன் என்ன செய்து தொண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைக்குது. அது காரணம் என்ன? பூரண பயம். நல்லா சொல்லுங்க. என்ன பயம்? பூரண பயம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்படியே நான் அப்டேட் பண்ணி சொல்றேன், பூரண பயம் உன்னையே புறம்பே தள்ளும். அல்ல கவனிங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண பயம் இந்த உலகத்தை விட்டு உன்னை புறம்பே தள்ளும். தற்கொலை செய்து கொள்ள சொல்லும், இருக்க வேண்டாம் என்று சொல்லும், வாழ பிடிக்கலன்னு சொல்லும், உன்னை உலகத்தை விட்டு முடித்துக் கொள்ள சொல்லும். பூரண பயம் உன்னை இல்லாமலேயே ஆக்கி விடும். இன்றைக்கு நான் சொல்றேன், பயந்து ஓடாதே. உன் ஜீவனை காக்க நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை உண்டாக்கின ஆண்டவர் உன் ஜீவனை காக்க வல்லவராய் இருக்கிறார். அவரே உன் ஜீவனாயும் இருக்கிறார். அல்லேலூயா. நீ உண்டாக்கின தெய்வம் உன் ஜீவனே போனா கூட, ஐயோ என் தெய்வம் போகுதே நீ கத்துனா கூட ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏலியாவினுடைய கண்களுக்கு முன்னதாக 850 பாகால் தீர்க்கதரிசிகளும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளும் பகலெல்லாம் கத்துகிறார்கள், உடலெல்லாம் கீறிக்கொள்ளுகிறார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட பகல் முழுவதும் கூப்பிடுகிறார்கள். ஆனா ஒரு சின்ன மறு உத்தரவு கூட என்ன செய்யல? வரல. ஆனா நம்முடைய ஆண்டவர் எலியாவே நின்னாலும் அவனை நீ அனுப்பி நீ போய் உன் ஜீவன் என்ன செய்? காத்துக்குள். உனக்கு தண்ணீரும் உனக்கு ஆகாரமும் நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த 3வது மாதத்துல எப்படி அந்த மார்ச் அந்த ஒரு ராஜ நடை போட்டு ராஜாவுக்கு முன்பாக வந்து நெஞ்சு நிமித்திட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன்னு சொல்லி சொன்னானோ, அதை போல நீங்க எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறன்னு சொல்றது மட்டும் தாங்க எலியாட்ட. ஆனா அவன் நிக்கல. வாசிச்சு பாருங்க 19வது அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. 19வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இப்ப என்ன கவனிங்க. இவன் சோர்ந்து போனான். சோர்வு ஒன்றும் பெரிய பாவம்லாம் கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் சோர்வு வரும். ஆனா சோர்வு உட்காரக்கூடாத இடத்துல உட்கார வைக்கும், படுக்கக்கூடாத இடத்துல ஆமா உட்கார்ந்தா படுத்தான். ஆனா அந்த இடத்துக்கு கூட தேவன் வந்து அவனுக்கு தட்டி எழுப்பி ஆகாரத்தெல்லாம் கொடுத்து நீ போஜனம் பண்ணு, நீ என்ன செய், ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த போஜனத்தின் பலத்தினால் எத்தனை நாள் நடந்தானா? 40 நாள். அப்படின்னா அது என்ன போஜனமா இருக்கும்? எனக்கு ஆச்சரியம். சமாரிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீர் மறுபடியும். இந்த அப்போ 40 நாள்ல இன்னும் 40 நாள் நடந்திருந்தா கூட அவனாதான் நின்னான ஒழிய ஒன்றும் பிரச்சனை. இடம் வந்துச்சு நின்ட்டான். வந்தவன் எங்க நிக்கணும்? கர்த்தரோட வர சொல்லியிருக்காருன்னு கர்த்தருக்கு முன்னாலதான் நிக்கணும். வந்த இடத்துல எங்க போயிட்டான்? அங்கேயும் கெபிக்குள்ள போயிட்டான். ஏன்னா வந்த இடம் தேவ பர்வதம், மேய்ப்பர்கள் கூடி வருகிற இடம், ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் கூடி வருகிற இடம். மேய்ப்பர்களுக்கு ஒரு சின்ன செய்தி கிடைச்சாலே, அன்றைக்கு மேய்ப்பர்கள்னா ஆல் இண்டியா ரேடியோன்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு செய்தி கிடைச்சா ஊருக்கே என்ன செஞ்சிடும்? எலியா இங்கதான் இருக்கிறான்ற செய்தி எங்க போயிடும்?
ராஜாவுக்கு போயிடும், ராஜாத்திக்கு போயிடும்னு சொல்லி இவன் அங்கேயும் போய் எங்கதான் இருக்கிறா? குகைக்குள்ளதான் இருக்கிறா. அடுத்து வாசிச்சு பாருங்க, 19வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். நின்னா? சரிங்க, என்ன கவனிங்க. நின்னா? நிக்கல. கர்த்தருக்கு முன்பாக நிஜமாவே நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நிக்கணுமா இல்லையா? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவன் நீ சொன்னியே, ஆனா நிக்க வேண்டிய இடத்துல படி என்ன செய்யல? நிக்கல. நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்க 13வது வசனத்தை வாசிங்க. அதை எலியா கேட்டபோது, எதை எலியா கேட்டபோது? மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். வரல, அவன் ஏற்கனவே பயந்து போய் உள்ள ஒளிஞ்சிருக்கிறான். உள்ள வெளிஞ்சிருக்கிறோடனே எலியா லாசருவே வெளியே வாழ்ந்த மாதிரி இவரு வெளில வர சொல்லி என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. நம்மால் வெளில என்ன செய்யல, வரல. திடீர்னு பார்த்தா என்ன வருது? பெருங்காற்று, பலத்து பெருங்காற்று அடிக்குது. ஐயோ ஆண்டவர் என்ன காட்டி கொடுத்துருவாரு போலன்னு வெளில வரல. 2வது பூமி எதிர்ச்சி உண்டாகுது, அப்பயும் வெளில வரல. அக்கினி வருது, கர்த்தர் கடந்து போறாரு, அப்ப கூட என்ன செய்யல, வரல. கடைசியா ரகசியமா பேசுறாரு, எலியா என்ன செய், வெளில வான்னு. அப்படியே மூஞ்ச மூடிட்டு அவன் பாக்குறான், யாராவது நம்மள பாக்குறாங்களான்னு சொல்லி மூஞ்ச மூடிட்டு அப்புறமா கேபிக்கு வெளியில என்ன செய்யறான்? உண்மையா இல்லையா? இது காரணம் என்னங்க? பயம். கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவன கூட கர்த்தருக்கு முன்பாக நிக்க முடியாத சூழ்நிலை என்ன செஞ்சிடும்? கொண்டு போய் விட்டுடும். இந்த மார்ச் மாதம் பயமே இல்லாம, துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பயந்தவன் ராணுவ சேனையில ஒருபோதும் நிற்க முடியாது. வீர நடை போட வேண்டிய அந்த மார்ச் பாஸ் பண்ணக்கூடிய ஆட்களா கர்த்தர் வச்சிருக்க அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை வெற்றி நடை போட செய்வாராக. எழும்புவோமா? பூரண பயத்தை பூரண அன்பினாலே நிரப்ப ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 100% நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா உயிருக்கு பயப்பட மாட்டீங்க. அப்படி நேசிச்ச ஒரு காலத்துலதான் ஆகாபுக்கு பயப்படவில்லை. பிராணனை வாங்க தேடுகிறவனுடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறான். தன் பிராணனுக்கு அவன் பயப்படவில்லை. ஆண்டவரே அவனை போய் ஒளிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழல் வந்த பொழுது பயம், பூரண பயம் இருதயத்தை நிரப்பின போது கண்ணுக்கு முன்னால யாருமே இல்லை, ஓடுறான். பயப்படுகிறவன் துரத்துவார் இல்லாமல் துரத்தப்படுவான். துரத்துவதற்கு ஆளே இல்லாமல் ஓடி போவான். பார்க்கறதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் பார்க்கிற மாதிரி அவன் பயந்து பயந்து ஓடுறான். இன்னைக்கு சொல்றேன், மார்ச் மாதத்துல எனக்கு அன்பான சகோதரியே, என் அன்பு சகோதரனே, பயத்தை புறம்பே தள்ளு. உன் பிராணனை காக்க என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரே உன் ஜீவனாக இருக்கிறார். அவர் கண்மணியை போல உன்னை காப்பார். உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார். ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்துல என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல ஏறப்பெற்ற திருவிருந்து ஆராதனையில பங்கெடுக்கிற பாக்கியம் பெற்றதானே உங்களுக்கு ஒன்றை நினைவிட்டு விரும்புகிறேன். முதலாம் ஆதாமுடைய ரத்தம் தொடர்ந்து வந்து நமக்குள்ளே பாவத்தை தந்து நம்மை பாவிகளாக்கினது போல, 2ஆம் ஆதாமுடைய ரத்தம் நமக்குள்ளே வந்து பரிசுத்தத்தை தந்து பரலோகத்துக்கு சொந்தக்கல்லாக நம்மை மாற்றுகிறது. இந்த உண்மையை மாத்திரம் நீங்க அறிந்து கொள்ளுங்கள். எஸ், 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து ஒரு புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்கல்லாக நம்மை மாற்றி அடைக்கப்பட்ட வாசலை திறந்து எஸ் பரலோகத்துக்கு சொல்லும் பாதையை, நான் போகிற வழியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவிடத்துக்கு வரான். பரமேறும் பாதை இயேசு. பிதாவினிடத்துக்கு போகிற வழி அவர். இந்த திருவிருந்துல சிந்தப்பட்ட அந்த ரத்தம்
அந்த பரிசுத்த பாதையை நமக்காக திறந்து வைத்திருக்கிறது. சொந்த குமாரன்று பாராமல் அவரையே நமக்காக பிட்டு கொடுத்தவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய அன்பை நம்ம மீது வைத்திருக்கிறார். அந்த அன்பின் மீது பூரண விசுவாசத்தை வைப்போம். அந்த அன்பு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர்களை ஊற்றி நிரப்பப்படும் பொழுதுதான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தொல்லும். இப்படிப்பட்டதான் நல்ல திருவிருந்து ஆராதனையில பங்கெடுக்க பாக்கியம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட். எல்லாரும் எழும்புவோமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்புங்க. வெளியில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ள வாங்க. நன்றி அப்பா. 3வது மாதம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய முகத்தின் சாயலாலே நம்மை திருப்தியாக்கி தம்முடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மூடி மறைத்து ஒரே நம்மை நடத்திட்டோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்த இந்த பாக்கியத்திற்காக, நல்ல ஆராதனைக்காக, நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக, திருவிருந்தில் பங்கு பெறும் பாக்கியத்திற்காக மீண்டும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரே குரலை சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்துக்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.